நேத்து பொற்சுவை வந்து கபிலரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி காராளி கிட்ட சொல்லவும், காராளி வந்து தூது வந்து சொல்லியிருந்திருப்பான் இல்லையா? கபிலரும் சரின்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருந்திருப்பாரு. ஸோ பொற்சுவை என்ன பண்ணுவான் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் எனக்கு இன்னைக்கே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காராளி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். இன்னொரு சைடு பார்க்கும்போது பரம்பு வீரர்கள் வந்து மூவேந்தர் படையை பயங்கரமா அழிச்சு தாக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பரம்பு வீரர்லயே மிகச்சிறந்த வீரன் ராவதன். ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னா, மூஞ்சில் நகரத்திற்குள்ள பூந்து நீலன் இன்னைக்கு காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா திட்டங்கள்லாம் தீட்டினபடி நடந்துட்டு இருப்பான். அங்க போய் அவங்களோட சிறப்பு படைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்த திசைவேலர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் தானே வேந்தர் படையோட சோழ்கொல்லியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ அங்க எந்த தவறுகளும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அங்க இருக்க கூடாரத்து மேல நின்று அங்க பார்த்துட்டு இருப்பாரு மூஞ்சில. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து காராளி பல்லக்கில் சுகமதியையும் பொற்சுவையும் உட்கார வச்சு அணக்கர்களை தூக்கிட்டு வர சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது அந்த பல்லக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்க பாண்டிய நாட்டில் உபயோகப்படுத்துகிற மாதிரியான பல்லக்கு மாதிரி இது இல்லை. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சில செடி கொடி மரங்களை வச்சு வேயப்பட்டதாக இருக்குது. 2 பேர் உட்காரது ரொம்ப சிரமம். ஆனாலும் 2 பேர் உட்காந்துட்டு வராங்க, அன்னக்கர்கள் தூக்கிட்டு வராங்க. இந்த சைடு பார்க்கும்போது ராவணன் வந்து கொல்லப்பட்டதுனால முடியன் தேக்கன் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ரொம்ப சோகத்தில் வேற இருப்பாங்க. நிறைய வீரர்களும் கொல்லப்பட்டிருந்திருப்பாங்க. ஸோ அந்த வீரர்களை எல்லாத்தையும் வந்து பரம்பு வீரர்கள் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி திசைவேலர் இறந்தாரு, பொற்சுவை எப்படி இறந்தா, எதுக்காக பொற்சுவை வந்து கபிலரை பார்க்க போறா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம்.